நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். ரமதான் முடிந்து முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரமதானிலே ஓடி ஓடி அமல் செய்த நாம் வெறும் ரமதானுக்கு மட்டும்தான் நம்முடைய அமல்களா என்கிற கேள்வியை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரமதானில் நிறைய இபாதத்துகள், குர்ஆன் திலாவத்துகள், தான தர்மங்கள், எவ்வளவு இபாதத்துகள் செய்ய முடியுமோ அத்தனை இபாதத்துகளையும் செய்த நாம் இந்த இபாதத்துகள் எல்லாம் இது ரமதானுக்கு மட்டும்தானா என்கிற கேள்விக்கு விடை தேட வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் நோன்பை குறித்து சொல்லுகிற அந்த வசனத்தில் சொல்லுவான், லஅல்லக்கும் தத்தகூன், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. முன்வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி நாம் நோன்பை கடமையாக்கினோமோ அதே போல் உங்களுக்கும் நாம் நோன்பை கடமையாக்கினோம். ஏன் கடமையாக்கினோம்? அந்த ஆயத்தினுடைய முடிவில் சொல்லுவான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை அஞ்சுவதற்காக வேண்டி, ரப்புல் ஆலமீனுடைய பயம் உங்களுக்கு வருவதற்காக வேண்டி. ஆக நோன்பை முடித்திருக்கக்கூடிய நாம் அந்த அல்லாஹ்வினுடைய அச்சம் நம் உள்ளத்தில் எவ்வளவு வந்திருக்கிறது என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு அமல் முடிந்த பிறகு அந்த அமலுக்கான சில முடிவுகள் இருக்க வேண்டும். உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய நாம் ஒரு கடை வைத்திருக்கிறோம், ஒரு வியாபாரம் செய்கிறோம். அந்த வியாபாரத்தில் இருந்து லாபம் வருகிற போதுதான் அந்த வியாபாரம் அது சரியான வியாபாரமாக அமையும். உலகத்தில் எதுவாக இருந்தாலும் ஒரு பலனை எதிர்பார்க்கிறோம். அதுபோல்தான் அல்லாஹ் கடமையாக்கிய அத்தனை இபாதத்துகளுக்கும் ஒரு பலன் இருக்கிறது. ஒரு தொழுகை எடுத்துக்கொண்டால் அந்த தொழுகைக்கு பிறகு ஒரு பலன் இருக்கிறது. ஒரு நோன்பு எடுத்துக்கொண்டால் அந்த நோன்பிற்கு பிறகு ஒரு பலன் இருக்கிறது. ஒரு ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் ஜகாத்திற்கு பிறகு ஒரு பலன் இருக்கிறது. இப்படி அல்லாஹ் கடமையாக்கிய அத்தனை இபாதத்திற்கும் பிறகு ஒரு கடமை, ஒரு பலன் இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள். நோன்பிற்கு பிறகு ஏற்படக்கூடிய பலன் என்ன தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய பயம் வருதல். ரப்புல் ஆலமீனுடைய பயம் உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டு இருக்குது என்றால் அல்லாஹ்வினுடைய உங்களுடைய நோன்பு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக அடையாளம். தொழுகைக்கு பிறகு ஏற்படக்கூடிய பலன் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான காரியங்களையும் வெறுக்கத்தகுந்த விஷயங்களை விட்டும் அந்த தொழுகை உங்களை தடுக்க வேண்டும். தடுத்தால் உங்கள் தொழுகை சரியான தொழுகை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு நபி தோழர் வருகிறார். யா ரசூலுல்லாஹ், ஒரு வாலிபர் பகல் முழுக்க தவறு செய்கிறார், இரவு முழுக்க தவறு செய்கிறார், சில நேரங்களில் தொழுகவும் செய்கிறார். 5 நேரம் தொழக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு எத்தனையோ தவறுகள் செய்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தொழுகை சரியாக இல்லை. தொழுகை சரியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாலிபருக்கு சொன்னார்கள், இவர் தொழுகை அவர் சரியாக தொழுகிற போது அந்த தொழுகை அவர் பாவத்தை விட்டு தடுக்கும் என்பதாக சொன்னார்கள். அது தொழுகையின் மூலம் ஏற்படுகிற பலன் என்ன தெரியுமா? அல்லாஹ் மானக்கேடான விஷயங்களை விட்டு இந்த தொழுகை உங்களை தடுக்கும். தடுத்தால் அது சரியான தொழுகை, இல்லை என்றால் நம் தொழுகை இன்னும் சரியாகவில்லை என்பதாக அர்த்தம். ஒரு 100% பாவம் செய்யக்கூடியவர், அவர் தொழுகையே அவருடைய தொழுகையே சரியாக இல்லை என்பதாக அர்த்தம். ஒரு 50% பாவம் செய்யக்கூடியவர் என்ன அர்த்தம் தெரியுமா? 50% தொழுகைதான் அது சரியாக இருக்கிறது. ஒரு 75% ஒருவருடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது என்றால் 25% தொழுகை தான் அது சரியாக இருக்கிறது. மீதம் அவருடைய தொழுகை அது சரியாக இல்லை என்பதாக அர்த்தம். அதுபோல்தான் நோன்பிற்கு பிறகு ஏற்படக்கூடிய பலன் என்ன? ரப்புல் ஆலமீனுடைய பயம் உங்கள் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். அருமையானவர்களே, சொல்லுகிறார்கள், ஏற்பட்டால் இது நோன்பு கபூலியத்திற்கான அடையாளம் என்பதாக சொல்லுவார்கள். அருமையானவர்களே, பொதுவாக ரமதான் 3 கட்ட மனிதர்களை கடந்து செல்லுகிறது. 3 கட்ட மனிதர்கள். ஒன்று, ரமதானுக்கு முன்பும் அமல் செய்திருப்பார்கள், ரமதான் வந்த பிறகும் அமல் செய்வார்கள். ரமதானுடைய முன் காலங்களிலும் தொழுகக்கூடியவர்கள், 5 நேரம் பேணி தொழக்கூடியவர்கள். ரமதான் வந்த பிறகு என்ன செய்வார்கள் தெரியுமா? கூடுதலாக இபாதத்துகள் கூடிவிடும். ரமதானுக்கு முன் செய்த அமல்களை விடவும் ரமதானில் அவர்களுடைய அமல்கள் அதிகமாக இருக்கும். குர்ஆன் திலாவத்துகள், ரமதானுக்கு முன்பும் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், ரமதானிலும் அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள். இது ரமதான் கடக்கக்கூடிய முதலாவது கட்ட மனிதர்கள்.
இரண்டாவது மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரமலானுக்கு முன் அவர்களிடத்தில் அமல் இருக்காது, ரமலானில் அவர்களுடைய அமல் இருக்கும். ரமலானில் செய்த அமல்களில் அவர்கள் உறுதி எடுப்பார்கள், நாங்கள் ரமலானுக்கு பின் உள்ள காலங்களில் அமல் செய்வோம். ஆக ரமலானில் அமல் இருக்கிறது, ரமலானுக்கு பின்னும் அவர்களிடத்தில் அமல் இருக்கிறது. ரமலானில் 5 நேரம் தொழுதோம், அதே போல் பின்னால் உள்ள காலங்களில் இன்ஷா அல்லாஹ் தொழுகுவோம் என்று நியத்து செய்து தன் வாழ்க்கையில் தொழுகையை கடைபிடிக்கிற மனிதர்கள், இது வாழ்க்கையில் ரமலான் கடக்கிற 2வது கட்ட மனிதர்கள். ரமலான் கடக்கிற 3வது கட்ட மனிதர்கள், இதற்கு உலமாக்கள் பெயர் வைக்கிறார்கள் சந்தர்ப்பவாதிகள். சீசன்கள், ஒரு சீசனுக்கு மாத்திரம் அமல் செய்யக்கூடியவர்கள். ரமலானுக்கு முன்பும் எந்த அமலும் இல்லை, ரமலானுக்கு பின்பும் எந்த அமலும் இல்லை. ஆனால் ரமலானுடைய காலங்களில் பார்த்தால் ஓடி ஓடி அமல் செய்வார்கள். சில நேரங்களில் முன்சஃபில் நிற்பதற்கெல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு அடித்துக் கொண்டு வருவார்கள். ஆனால் ரமலானுக்கு பின்பு பார்க்கிற போது இவர்கள் எல்லாம் பின்னால் சஃபில் கூட நிற்காமல் இல்லாமல் ஆகிவிடுகிறார்கள். பள்ளிவாசலை விட்டும் காணாமல் போகக்கூடியவர்கள் சந்தர்ப்பவாதிகள். ரமலான் வந்த பிறகு அமல் செய்கிறவர்கள். ரமலானுக்கு முன்னும் எந்த அமலும் இல்லை, ரமலானுக்கு பின்பும் எந்த அமலும் இல்லை. ஆக ரமலான் இப்பேற்பட்ட மனிதர்கள் 3 கட்ட மனிதர்களை கடக்கிறது. இந்த 3வது கட்ட மனிதர்கள் தான் சந்தர்ப்பவாதிகள் என்பதாக சொல்வார்கள். பொதுவாக இந்த மார்க்கத்தில் இபாதத்துகளில் சந்தர்ப்பவாதிகளை இந்த மார்க்கம் விரும்புவதில்லை. ஒரு நெருக்கடியான காலத்தில் அல்லாஹுவை சந்திப்பது, ரப்புல் ஆலமீனிடத்தில் கையேந்துவது, ஒரு சோதனையான நேரங்களில் ரப்புல் ஆலமீனிடத்தில் கையேந்துவது, அல்லது ரமலான் போன்ற மாதங்களில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவது, இந்த மார்க்கம் விரும்பக்கூடியது என்ன தெரியுமா? எல்லா நேரங்களிலும் நீ அல்லாஹ்வை இடத்தில் கையேந்த வேண்டும், எல்லா நேரங்களிலும் உன் உள்ளத்தில் ரப்பு இருக்க வேண்டும். ரமலானுக்கு மாத்திரம் உன் ரப் அல்ல, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எப்போதும் உன் உள்ளத்தில் ரப்பு இருப்பதுதான் இது ஈமானினுடைய அடையாளம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹும் திருமறையில் அப்படிதான் சொல்லி காட்டுகிறான். சொல்லுவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, உங்கள் இறைவன் ரப்பு என்று சொல்லி அந்த ரப்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்பதாக சொல்லுகிறார். அரபியில் இஸ்திகாமத் என்று சொன்னால் ஒரு விஷயத்தின் நிலைத்திருத்தல், ஒரு விஷயத்தில் ஸ்டெடியாக இருத்தல், ஒரு விஷயத்தில் அது மௌத் வரைக்கும் அதை கடைபிடிக்கக்கூடிய ஒருவராக இருத்தல், இதற்கு பெயர் இஸ்திகாமத் என்பதாக சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் என்கிற விஷயத்தில் நீங்கள் ரப்பு என்று ஒத்துக்கொண்ட பிறகு அவன் விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் என்று சொல்லி உறுதியாக இருத்ததினுடைய விளக்கம் என்ன? ரப்புல் ஆலமீன் அவன் எல்லா நேரமும் எனக்கு அல்லாஹ் என்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள். வெறுமனே ரமலானுக்கு மட்டும் ரப் அல்ல, ரமலானுக்கு மட்டும் உங்கள் இறைவன் அல்ல, எல்லா நேரங்களிலும் அவன் என்னோடு இருக்கிறான் என்று நீங்கள் உறுதியாக இருப்பதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்பதாக சொல்வார்கள். ஒரு ஜும்மாவுடைய நாளில் வந்து நிற்பது அல்ல இறைவனை நினைப்பது, ஒரு ரமலானுடைய காலங்களில் வந்து நோன்பு பெருநாள்களில் வந்து நிற்பதல்ல அல்லாஹ்வை நினைப்பது, ஒரு ஈது பெருநாளில் வந்து ஈதுகா மைதானிற்கு வருவதல்ல அல்லாஹ்வை நினைப்பது. எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைத்து அதிலே உறுதியாக இருங்கள் என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நபி தோழர் வருகிறார். யா ரசூலுல்லாஹ், எனக்கு சுருக்கமாக ஈமானை குறித்து ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். ஈமான் என்றால் என்ன, அதனுடைய விஷயத்தை சுருக்கமா சொல்லுங்கள். நீண்ட விஷயங்கள் எல்லாம் எனக்கு அமல் செய்ய விருப்பம் இல்லை. ஒரு விஷயம் சொல்லுகிற போது என் வாழ்க்கையில் நான் அமல் செய்ய வேண்டும், எனவே எனக்கு சுருக்கமாக சொல்லுங்கள் என்று ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமனு பில்லாஹ், குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். இரண்டாவது சொன்னார்கள், சும்மஸ்தகிம், பிறகு அதிலே உறுதியாக இருங்கள். ரப்புல் ஆலமீனை நான் ஏற்றுக்கொண்டேன், பிறகு அதிலே உறுதியாக இருங்கள் என்று சொல்வதற்கான விளக்கம் என்ன? அல்லாஹ் மீதான நம்பிக்கை இது எல்லா காலங்களிலும் இருப்பதுதான் ஒரு ஈமானினுடைய அடையாளம் என்பதாக சொல்வார்கள். ஒரு ஈமானினுடைய அடையாளம் என்ன? எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் எப்போதும் என் ரப்பு என்னோடு இருக்கிறான், என் அல்லாஹ் எனக்காக இருக்கிறான் என்று நினைப்பதுதான் ஒரு ஈமானினுடைய அடையாளம் என்பதாக சொல்வார்கள். ரமலானில் மாத்திரம் இபாதத்து செய்வதற்கு பெயர் மாத்திரம் ஈமானுடைய அடையாளம் அல்ல. ஒரு ரமலான், ஒரு ஜும்மாவுடைய நாளில் பள்ளிவாசலுக்கு வந்து உட்காருவது மாத்திரம் ஈமானுடைய அடையாளம் அல்ல. பார்க்கிறோமா இல்லையா? ஜும்மாவுடைய தொழுகைக்கு வரக்கூடிய கூட்டங்கள் அன்றைய தினம் அசர் பொழுதில் கூட வருவதில்லை. காரணம், ஈமானுடைய அடையாளம் என்ன? எல்லா நேரங்களிலும் என் இறைவன் இருக்கிறான், நான் 5 நேரம் தொழுகிற போதும் ஜும்மாவுடைய நாளும் ஈது பெருநாளிலும் எல்லா நேரங்களிலும் என் இறைவன் இருக்கிறான் என்று நினைப்பதுதான் இது சரியான ஈமானுடைய அடையாளம் என்றாக சொல்வார்கள்.
தேவை இருக்கிற போது அல்லாஹ்விடத்துல கையேந்துவது, தேவை இல்லாவிட்டால் அவனை விட்டு விலகி செல்வது. இது சந்தர்ப்பவாதிகள் என்பதாக குரானில் நிறைய சம்பவங்கள் வருகிறது. அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுவான், சில பேர் மதில் மேல் நின்று தொழக்கூடியவர்களை போல ஒரு நடுநிலையான இபாதத்தை செய்யக்கூடியவர்கள், நடுநிலையான இபாதத்தை செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு ஒரு நல்லது வந்து விட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் அதை கொண்டு சந்தோஷம் கொள்வார்கள். தொழக்கூடியவர்கள் அல்லாஹ் நல்லதை கொடுத்துட்டானா உள்ளத்துல சந்தோஷம் வருகிறது. அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து விட்டால் அவனை விட்டும் இவர்கள் பாராமுகமாக ஆகிவிடுகிறார்கள், திரும்பி சென்று விடுகிறார்கள். என்னடா இவ்வளவு தொழுகிறோம் ஓதுறோம், ஆனா ஒன்னும் நல்ல காரியங்களே நடக்க மாட்டேங்கிறதே என்று சொல்லி ஒரு நேரங்களில் அல்லாஹ் நல்லதை கொடுக்கிற போது சந்தோஷப்படுவார்கள், சோதனை வருகிற போது அவர்கள் விட்டு விலகி விடுவார்கள். இவர்களை குரான் சந்தர்ப்பவாதிகள் என்பதாக சொல்லுகிறார். இன்னொரு ஆயத்தில் நமக்கெல்லாம் பொருந்துகிறதை போல மிகச் சரியான ஒரு ஆயத்து குரானில் வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அடியானுக்கு ஒரு சோதனை வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துட்டா என்ன செய்வான் தெரியுமா? பள்ளிவாசலே கதின்னு கிடப்பார். வாங்க வெளியே வாங்க வியாபாரம் இல்லைங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது, சோதனையா இருக்குது, மனசு கவலை, கடன் கஷ்டங்கள், பள்ளிவாசலே கதி என்பதாக கிடப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த சோதனைகள் எல்லாம் நீக்குகிற போது ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சோதனையை நாம் கொடுக்காததை போல அவர்கள் ஆகிவிடுகிறார். என்ன சோதனை வந்தது என்று தெரியாமல் கூட ரப்புல் ஆலமீனை மறந்து விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதியாக அவர் மாறிவிடுகிறார் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான். அருமையானவர்களே, தேவை இருக்கிற போது அல்லாஹ்வை நாடுவது, தேவை இல்லாத போது ரப்புல் ஆலமீனை விட்டு விலகி செல்வது, இது உண்மையான ஈமானினுடைய அடையாளம் அல்ல. ஈமானினுடைய அடையாளம் என்று சொல்லுகிற போது எல்லா நேரங்களிலும் என் இறைவன் எனக்காக இருக்கிறான், நான் சோதனையான நேரத்திலும் சிரமமில்லாத நேரத்திலும் என் ரப்பு என்னோடு இருக்கிறான். இன்னும் விளக்கமா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சோதனையான நேரத்திலும் சிரமமில்லாத நேரத்திலும் எல்லா நேரங்களிலும் அழைக்கிற போது ஒரு கட்டங்களில் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலைகள், சோதனையான சூழ்நிலைகளில் உங்கள் ரப்பை நீங்கள் அழைக்காமல் இருந்தாலும் அந்த இறைவன் உங்களோடு இருக்கிறான். நீங்கள் இறைவன் உங்களோடு இருக்கிறான். எப்போது? சோதனையான நேரங்கள் நீங்கள் அவனை அழைக்கவில்லை என்று இருக்கிற போதும் அவன் உங்களோடு உறுதுணையாக இருந்து அந்த சோதனைகளை அவன் சரிபடுத்துகிறான் என்பதாக சொல்வார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் ஸிதீக் அவர்களும் சௌர் குகையில் இருக்கிறார்கள். மிக சோதனையான ஒரு தருணம். ஒட்டுமொத்த மக்காவில் உள்ள அத்தனை காஃபிர்களும் தேடிக்கொண்டு வருகிறார்கள் கொலை செய்வதற்கு முஹம்மதை. 2 பேர் குகைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், மறைந்து கொண்டிருக்கிறார்கள். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை ரப்பு என்று அழைத்து அதிலே உறுதுணையாக இருந்து மக்களுக்கும் அவன் தான் இறைவன் என்று சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. பெருமானார் சொன்னார்கள், அபூபக்கரே பயப்படாதீர்கள், நாம் சந்தர்ப்பவாதிகள் அல்ல, நாம் சந்தர்ப்பவாதிகள் அல்ல. இந்த நேரத்தில் மட்டும், இக்கட்டான சூழ்நிலையில் மட்டும் கையேந்தி அல்லாஹ் எனக்கு உதவி செய் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் அல்ல. அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், அவன் நம்பியதை நாம் உறுதியாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அடுத்தவர்களுக்கும் எடுத்து சொல்லுகிறோம். எனவே சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். அது சோதனையான காலங்கள் மாத்திரம் நீங்கள் ரப்பை நெருங்குகிற போது அப்படி நெருங்க வேண்டாம், அது உண்மையான ஈமானினுடைய அடையாளம் அல்ல. எல்லா காலங்களிலும் நீங்கள் அல்லாஹ்வை நெருங்குகிறீர்கள் என்று சொன்னால் சோதனை காலங்களில் நீங்கள் கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாவிட்டாலும் சரி அந்த ரப்புல் ஆலமீன் உங்களோடு இருக்கிறான் என்பதற்கான உதாரணமாக இந்த சம்பவத்தை சொல்வார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நரைமுடிகளை குறித்து வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நிறைய சஹாபாக்கள் கேட்டார்கள், ஷபீப்த யா ரசூலுல்லாஹ், சொன்னார்கள் ஷய்யபத யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நிறைய எல்லாம் வந்து விட்டது என்பதாக கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதுக்கு மேலாக, 2 பக்கம் காதுக்கு மேலாகவும் கொஞ்சம் நிறை வருகிறது, கீழ் உதட்டுக்கு கீழாகவும் தாடியினுடைய கடைசி பகுதிக்கு மேலாகவும் கொஞ்சம் நிறை வருகிறது, இங்கே அங்கே என்று கொஞ்சம் கொஞ்சமாக நிறை வருகிற போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் ஷய்யபத, நீங்கள் நிறை வந்து விட்டது என்று கேட்கிற போது பெருமானார் சொன்னார்கள், ஷய்யபனி ஹூதுன் வ அஹ்வாத்துஹா, இந்த ஹூது சூராவும் இன்னும் அதனுடைய துணை சூறாக்கள் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் என்னை நிறைக்க செய்து விட்டது என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் இந்த சூரா நிறைக்க செய்து விட்டது? அந்த சூறாவில் வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஃபஸ்தகிம் கமா உமிர்த,
பெருமானார் அவர்களே, நபியே, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதிலே உறுதியாக இருங்கள், நிலைத்து இருங்கள். இந்த ஈமானின் மீது நீங்கள் நிலைத்து இருங்கள், இந்த தீனின் மீது நீங்கள் நிலைத்து இருங்கள். உங்களுக்கு ஏவப்பட்ட தொழுகையின் மீது நிலைத்திருங்கள், ஜகாத்தின் மீது நிலைத்திருங்கள். இது ஏதோ ஒரு மாதத்திற்கு செய்துவிட்டு பின்னால் விடக்கூடிய காரியம் அல்ல. இதில் நீங்கள் நிலைத்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனவேதான் இந்த சூறாக்கள் எல்லாம் எனக்கு நிறைய ஏற்பட செய்து விடுகிறது என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, பொதுவாக இபாதத்திற்கென்று எண்டு கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. இபாதத்திற்கான முடிவு இது எப்போது நாம் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அல்ல, ரப்புல் ஆலமீன் தீர்மானிக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் எதுவரை? யஅதியகல் யகீன், மௌத் வருகிற வரைக்கும் என்பதாக சொல்லுகிறது. இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய தஃப்சீரில் சொல்லுவார்கள், அல்லாஹ் எதுவரை ரிஸ்க் வைத்திருக்கிறானோ அதுவரை ஒருத்தருக்கு மௌத் இருக்கிறது. இதுவரை அல்லாஹ் ரிஸ்க் வைத்திருக்கிறானோ, ஒரு மிடர் தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னாலும் அது வரைக்கும் அவருடைய உள்ளத்தில், அவருடைய உடலில் மூச்சு வாங்கி கொண்டிருக்கிறது. எனவே அதுவரை இபாதத்தை செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மௌத்தாகுவதற்கு முன்பாக அவருடைய கடைசி வக்து வரைக்கும் அவர் அல்லாஹ்விடத்திலே கேட்கப்படுகிறார். ஒரு லொஹரில் ஒருத்தர் மௌத்தாகுகிறார், லொஹருடைய வக்திற்கு முன்பாக அந்த ஃபஜருடைய வக்து வரைக்கும் அவர் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படுகிறார் என்று உலமாக்கள் சொல்வார்கள். அருமையானவர்களே, அந்த மௌத்து வரைக்கும் நீங்கள் இபாதத்து செய்ய வேண்டியது இருக்கிறது. இபாதத்து என்று ஒரு முடிவு என்பது கிடையாது. ரமதான் முடிஞ்சு போச்சுங்க, இனி எல்லாத்தையும் மூடிடலாம். பொதுவாக பிற மதங்களில் ஒரு முடிவு இருக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவுதான், ஒரு 2 மணி நேரங்கள் ஒரு சர்ச்சில் உட்காருவதோ, அல்லது இதர மதத்தவர்கள் இருக்கிறார்கள், ஒரு நல்ல பொழுதில், ஒரு நல்ல நாட்களில், முகூர்த்த நாட்களில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நடத்துவதோ, அல்லது ஒரு கோவிலுக்கு போவதோ ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாட்களில் செய்வார்கள். இதர நாட்களில் அவர்களுடைய இறைவனை மறந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த மார்க்கம் பரிசுத்தமான மார்க்கம். ஒரு குறிப்பிட்ட மாதங்களிலோ ஒரு குறிப்பிட்ட நாட்களிலோ அல்லாஹ்வை வணங்கிவிட்டு அவனை மறக்கக்கூடிய இந்த மார்க்கம் அல்ல. எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் அவனை நினைவு கூற வேண்டிய மார்க்கம் தான் இந்த புனித மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் என்பதாக சொல்வார்கள். எனவே அருமையானவர்களே, சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வை மௌத் வரைக்கும் நீங்கள் அவனை வணங்க வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு ஆயத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பச்சிலம் குழந்தையாக இருக்கிற போது பேசிய வசனங்களை அல்லாஹ் சொல்லுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கால இன்னி அப்துல்லாஹ், குழந்தையாக இருக்கிற போது பேசிய வாசகங்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வினுடைய அடிமை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கு பேசுகிறார்கள், நான் அல்லாஹ்வினுடைய அடிமை, நான் அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான், என் தாயை திட்டுவதற்கோ அவர்களை பழிப்பதற்கோ இங்க வேலை இல்லை, ரப்புல் ஆலமீன் என்னை கொண்டு வந்திருக்கிறான், நான் அல்லாஹ்வினுடைய நபியாக இருக்கிறேன். சொன்னார்கள், வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, அல்லாஹ் எனக்கு தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் வசியத்து செய்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த வசனம் எப்படி முடிகிறது தெரியுமா? மாதும் து ஹய்யா, உயிரோடு இருக்கும் காலம் வரை என்பதாக வருகிறது. ஒரு ரமதானுடைய காலம் வரை என்று இல்லை, ஒரு ஜும்மாவினுடைய நாட்கள் என்று இல்லை, ஒரு 2 ஈது பெரு நாட்கள் என்று இல்லை. மாதும் து ஹய்யா, நான் மௌத்தாகிற வரைக்கும் எனக்கு தொழுகை இருக்கிறது, நான் மௌத்தாகிற வரைக்கும் எனக்கு தான தர்மங்கள் இருக்கிறது, நான் மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆனை எடுத்து நான் ஓத வேண்டி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நான் மௌத்தான பிறகு எனக்கு கபருக்கு வரக்கூடிய அமல்கள் தான் என்னுடைய கபருக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையானவர்களே, ஆக சொன்னார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மாதும் து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் நான் இபாதத்து செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினார்கள். சந்தர்ப்பங்களை கருதி அல்லாஹ்விடத்தில் கையேந்துபவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஃபிரௌன் அழிக்கப்படுகிற தருணம், நைல் நதியில் மூழ்கடிக்கப்படுகிற தருணம், அந்த தருணத்தில் ரப்புல் ஆலமீனிடத்தில் கையேந்துகிறான். அல்லாஹ் அவனுடைய அந்த துஆவை அல்லாஹ் ஏற்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இத்தனை ஆண்டு காலம் அல்லாஹ்விற்கு மாறு செய்துவிட்டு கடைசி மௌத்தினுடைய தருணத்தில் யா அல்லாஹ் என்று அழைக்கிற போது அங்கே உள்ள மலக்குமார்கள் எல்லாம் அவனுடைய வாயில் மண்ணை எடுத்து போடுகிறார்கள். என்ன காரணம்? சந்தர்ப்ப நேரங்களில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவன் அல்லாஹ்வை அழைக்கிற காரணத்தினால் அவன் அழைப்பை அல்லாஹ் ஏற்கவில்லை என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அதே ஃபிரௌன் அழிக்கப்படுகிற போது அவனுடைய அழிக்க அந்த நைல் நதியில் மூழ்கடிக்கப்படுகிறான். குர்ஆன் சொல்லுகிறது, ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த், அவன் மௌத்தாகுகிற போது வானமும் அழுகவில்லை, பூமியும் அழுகவில்லை. ஒரு சர்வாதிகாரி, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசன் கொடுங்கோலனாக இருக்கிறான்,
நான் ரப்புக்குமுல் அலா, நான் தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் மௌத்தாகுகிற போது வானமும் அழுகவில்லை பூமியும் அழுகவில்லை என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? அறிந்தவர்கள் நிறைய நேரங்களில் கபருக்கு செல்லுகிற போது அந்த கபுராளிகளை பார்த்து பேசுவார்கள். இன்னைக்கு நாமும் தான் எத்தனையோ ஜனாசாக்களில் போகிறோம், செல்லுகிறோம், வருகிறோம், ஜனாசா தொழுகை எல்லாம் தொழுகிறோம். என்ன நடக்குது தெரியுமா? ஒரு மௌத்தினுடைய நேரத்தில் கூட, ஒரு மௌத்தினுடைய வீட்டில் கூட தொழுகையை விட்டு விடுகிறோம். ஒரு மௌத்தினுடைய வீடு, ஜனாசா முன்னால் இருக்கிறது, நாளை இதே நேரங்களில் நானும் படுக்கலாம். ஆனால் இந்த சிந்தனையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு ஜனாசாவினுடைய வீட்டில் கூட இன்றைக்கு எத்தனையோ வக்து தொழுகைகள் விடப்படுகிறது. அவர்கள் கபரஸ்தானில் இருக்கக்கூடிய ஜனாசாக்களை பார்த்து பேசுவார்கள், நீங்கள் எல்லாம் கபரில் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் முன்னால் சென்று விட்டீர்கள், நீங்கள் சென்ற பிறகு உங்களுடைய குடும்பத்தார்கள் இந்த பூமியில் எதுவும் நிற்கவில்லை என்பதாக சொல்வார்கள். எதுவும் நிற்கவில்லை. உங்கள் மனைவிமார்கள் வேறு திருமணங்கள் செய்து கொண்டார்கள், ஆக பெண்களாக இருந்தால் உங்கள் கணவன்மார்கள் வேறு திருமணங்கள் செய்து கொண்டார்கள், நீங்கள் அனுபவித்த சொத்துக்களை உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பங்கு போட்டுக் கொண்டார்கள், நீங்கள் வியாபாரம் செய்த வியாபாரத்தை உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வியாபாரத்தை தொடங்கி கொண்டிருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்ல அவர்கள் அந்த கபரில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து பேசுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. இதே அருள் அவர்களிடத்தில் தான் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் கேட்கப்பட்டது. ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த், ஒருத்தர் மௌத்தானால் வானம் பூமி அழுகுது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானே, அதற்கான விளக்கம் என்ன என்பதாக கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல இறைநேசர், எல்லா காலங்களிலும் தொழக்கூடியவர்கள், எல்லா காலங்களிலும் இபாதத்து செய்யக்கூடியவர்கள், அவர் மௌத்தாகுகிற போது அவர் சஜ்தா செய்த இடம் அழுகுகிறது. பூமி அழுகிறது என்றால் என்ன அர்த்தம்? ஒருத்தர் எல்லா நேரங்களிலும் தொழுதவர், அவர் தலை வைத்து சுஜூது செய்த இடம், அல்லாஹ் அவர் மௌத்தான பிறகு அந்த இடம் அழுகுகிறது. அந்த இடத்தில் சுஜூது தடைப்படுகிற காரணத்தினால் அந்த இடம் கதறுகிறது. இத்தனை ஆண்டு காலம் என் மீது தலை வைத்து சஜ்தா செய்தவர் இன்றைக்கு அவர் மௌத்தாகிவிட்ட நிலையில் அவர் சஜ்தா செய்ய இனி யார் இருக்கிறார் என்று அந்த பூமி அழுகிறது என்பதாக சொன்னார்கள். அதே போல்தான் ஒரு நல்லடியார் தொடர்படியாக இபாதத்து செய்கிற போது அவருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. காலையிலும் மாலையிலும் என்ன இபாதத்துகள் எல்லாம் தொடர்ந்து செய்கிறாரோ அது உயர்த்தப்படுகிறது. பொதுவாக அமல்கள் உயர்த்தப்படுவது ஒரு பாதை, ஒரு மனிதருக்கு என்று ஒரு மலக்கு இருக்கிறார், ஆக அவர் உயர்த்தி செல்லுகிறார். எல்லா நேரங்களிலும் உயர்த்தி செல்லப்படுகிற போது அவர் மௌத்தான பிறகு அது தடைப்பட்டு விடுகிறது. அந்த பாதையில் அவருடைய அமல் எடுத்து செல்லுவதற்கு தடைப்பட்டு விடுகிறது. அந்த மலக்கு வானத்தில் இருக்கக்கூடிய அந்த வானங்கள் பார்க்கிறது, இத்தனை ஆண்டு காலம் இந்த வழியாக இவருடைய இபாதத்துகள் வந்து கொண்டிருந்தது, இந்த நேரத்தில் அவருடைய இபாதத்துகள் எல்லாம் தடைப்பட்டு விட்டது, அவர் மௌத்தாகி விட்டார் என்று சொல்லி அந்த வானம் அழுகிறது, பூமி அழுகிறது என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, ஆக இஸ்திகாமத்தோடு இபாதத்து செய்பவர்கள் ஒருவர் மௌத்தாகுகிற போது அவருக்காக வேண்டி வானமும் அழுகுகிறது, அவருக்காக வேண்டி பூமியும் அழுகிறது. ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு பிடித்தமான அமல் எது? அது குறைவாக செய்தாலும் அதை தொடர்படியாக செய்கிற அமல் தான் ரப்புல் ஆலமீனுக்கு பிடித்தது. ரமலானில் நிறைய தொழுதிருப்போம், நிறைய ஓதி இருப்போம், அதே தொழுகையோடு அதே ஓதுதலோடு இப்பையும் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் உங்களால் முடிந்த இபாதத்துகளை தொடர்ந்து செய்யுங்கள். ரமலானில் இத்தனை ரக்காத்துகள் தொழுதீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் குறைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் தொழுகை கடைபிடியுங்கள். குறைந்தபட்சம் 5 நேர ஜமாத்தோடாவது தொழுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ரமலானில் நாம் தொழுதோம், ஜமாத்தோடு நாம் குரான் ஓதினோம், எத்தனை திலாவத்துகள் செய்தோம், குரானை கேட்டுக்கொண்டே இருந்தோம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸாவது அல்லது எத்தனை பக்கங்கள், ஒரு 10 பக்கங்களாவது எடுத்து ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வறுமையானவர்களே, ஆக தொடர்படியாக செய்கிற அமல் தான் அது ரப்புல் ஆலமீனத்தில் பிரியத்திற்குரிய அமல் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு கட்டங்களில் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஹதீஸ் சிந்தனைக்கு வருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியார் தொடர்படியாக செய்து வருகிறார், ஆரோக்கியமாக இருக்கிறார், தஹஜத்தினுடைய தொழுகை தொழுகிறார், நிறைய இபாதத்துகள் செய்கிறார், ஒரு கட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிடுகிறது, நோயுற்று விடுகிறார், அவரால் தொழுகை தொழ முடியவில்லை, இபாதத்து செய்ய முடியவில்லை, குர்ஆன் ஓத முடியவில்லை என்று சொன்னால் பெருமானார் சொன்னார்கள், குத்திபலஹு மா கான சாலிஹன், ஆரோக்கியமாக இருக்கிற போது என்ன இபாதத் எல்லாம் செய்தாரோ இவர் நோயுற்று இருக்கிற போது இவர் செய்யவில்லை, ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அமலை எழுதுகிறான் என்பதாக சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸிற்கு கீழ் முஹத்திஸீன்கள் எழுதுவார்கள், அவர் தொடர்படியாக செய்ததுதான் காரணம்.
எல்லா காலங்களிலும் ரமலானில் மாத்திரம் பள்ளிக்கு தேடி வரவில்லை, எல்லா காலங்களிலும் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடியவராக இருந்தார். அதனால் ஒரு கட்டத்தில் தொழ முடியாவிட்டாலும் அல்லாஹ் அந்த கூலியை எழுதுகிறான் என்பதாக ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, இந்த நேரங்களில் நாம் சிந்திக்க வேண்டியதுதான், ரமலான் முடிந்த பிறகு பள்ளிவாசல் எல்லாம் காலியாகி விடுகிறது. எத்தனை பள்ளிகள், நிறைய பள்ளிகள் காலியாகி விடுகிறது, தொழுவதற்கென்ற ஆட்களே இல்லாமல். சில நேரங்களில் நம் பள்ளியாவது பரவாயில்லை என்று யோசிக்க வேண்டிய தருணம். நிறைய பள்ளிகளில் இமாமும் அஸீனும் மாத்திரம் நின்று தொழக்கூடிய சூழல்கள் எல்லாம் ரமலானுக்கு பின்பு உருவாகி விடுகிறது. இதுவெல்லாம் நாம் உண்மையான ஈமான் உள்ள அடியார்கள் என்பதற்கான அடையாளம் அல்ல. உண்மையான ஈமான் உள்ள அடியார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை எல்லா நேரங்களிலும் அவனிடத்தில் ஆறுதலோடு, அவனிடத்தில் துஆ கேட்ட வண்ணமாக, அவனுடைய எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். இதுதான் உண்மையான ஈமானுடைய அடையாளம் என்பதாக சொல்லுவார்கள். வல்ல ரஹ்மான் இந்த ரமலானுக்கு பிறகும் நாம் என்னவெல்லாம் நல்ல காரியங்கள் செய்தோமோ அதை தொடர்படியாக மௌத் வரைக்கும், கபருக்கு செல்லுகிற வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் செய்யக்கூடிய நற்பாக்கியங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.